la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வெளிநாட்டு தலையீடு இல்லாம எந்த எலெக்ஷனுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்தியா மாதிரியான நாட்டில் இவ்வளவு பெரிய எலெக்ஷன்ல வெளிநாட்டு தலையீடு இல்லாம ஒரு இது நடக்குது அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீ இந்த ரிசல்ட்டை ஒரு நாடும் இந்த மாதிரி அவங்களோட ஊடகங்கள் எப்படி போடுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. என்னன்னா மோடி தோத்தாரு ஜெயிச்சாரு, காங்கிரஸ் ஜெயிச்சது தோத்ததும் கிடையாது. கூட்டாட்சி வந்திருக்கு, ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் இருக்கு, பவர்ஃபுல் கவர்மெண்ட் இல்லை அப்படின்றத கண்டிப்பா வெஸ்டர்ன் வேர்ல்டு, அமெரிக்காவா இருக்கட்டும், யூரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், இன்ஃபேக்ட் இஸ்ரேலா இருக்கட்டும், எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ பிஓகேவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உட்பட எல்லாருமே ஆதரிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஜம்முல இருக்கக்கூடிய 2 ரீஜனல் கட்சிகள் அவங்க எதிர்ப்பாங்க. கம்யூனிஸ்ட் வேணா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம். காங்கிரஸ் உட்பட பல கட்சிகளும் இதில் ஆதரிப்பாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் அதை கொண்டு வரல எதுவும் பிரச்சனை இருக்கும்? அதுல இவங்க வந்து இது ஒரு இந்துக்களா இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கே எதிரான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்த தேர்தலில் வரக்கூடிய ஒரு 3 தேர்தல், மகாராஷ்டிரா, ஹரியானா, அதுக்கப்புறம் வரக்கூடிய டெல்லி தேர்தல், இந்த தேர்தலில் இந்த இஷ்யூவை இவங்க வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த தேர்தலில் சேஃபாக இவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த விழுந்த வாக்கு சதவீதம் திரும்ப இவங்களுக்கு கிடைக்குதா, அப்போ ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா நிச்சயமாக எடுத்துக்குவாங்க. இந்த ஆட்சி 5 வருஷத்தை கடக்குமா, தாண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கு. ஷுவர் ஷாட்டா இந்த அரசாங்கம் நிற்காதுன்னு சொல்றேன். எப்பன்னா காங்கிரஸ் இல்லாத, பிஜேபியும் இல்லாத, இவங்க வெளியில யாராவது என்ன சப்போர்ட் பண்ணி இந்த மாநில கட்சிகள் யாராவது ஒருத்தர் பிரதமராக இருந்தாங்கன்னா அந்த அரசாங்கம் எனக்கு தெரிஞ்சு 300 நாளை தாண்டி. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி, புவி அரசியல் ஆய்வாளர் மேஜர் மதன்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். தேர்தலுடைய இந்த ரிசல்ட், இந்த ஓப்பன் ஏஐன்னு சொல்லக்கூடிய அதில் வந்து ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் வருது. அது வந்து இந்தியன் எலெக்ஷன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மூலிமா ஒரு முயற்சி நடந்தது. அதாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கண்டென்ட்ஸை வந்து ஃப்ளோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியோட அஜெண்டாவாக இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து கண்டுபிடிச்சி இது பண்ணோம். ராஜீவ் சந்திரசேகர் மினிஸ்டர் கூட அதுக்கு ரியாக்ட்லாம் பண்ணியிருந்தாருன்னு பார்க்குறோம். இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? இது பண்ணுறதா இருந்தால் இது பின்னணியில் யார் இருப்பா? அதாவது இஸ்ரேலில் என்எஸ்ஏ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த மொசாட்ல இருந்து இதில் கூடிய 3 ஷின்பெட் போன்ற 3 உளவு அமைப்புகள் இருக்கு. அந்த உளவு அமைப்புல இருந்து ரிட்டையர் ஆகி வெளியில் வரவங்க அவங்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 கம்பெனிஸ் இருக்கு. இப்போ பெகாசஸ் ஒன்று, அது வந்து இன்ட்ரூஷன் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறாங்க. நீங்கள் பண்ண முடியும் உங்களால் சில பல வேலைகள், உங்களுடைய தகவல் ஊடுருவது, உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கான டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இருக்குது. அவங்க கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கிடையாது. சில முக்கியமான ப்ராடக்ட்ஸ் வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் யாருக்கு அலோவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க விற்க முடியும். இப்போ கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் நிறுவனம் பீரங்கி தயாரிச்சிட்டாங்க. அவங்க தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க இந்தியாவில், பூனேல. ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு விற்க முடியாது. இந்தியா யாருக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ, நட்பு நாடுன்னு அனுமதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் விற்க முடியும். ஆனால் அது தவிர சில சின்ன சின்ன கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஒரு ஆஃபீஸ், ஒரு ஷெல் ஆஃபீஸ் வந்து துபாயில் வச்சுருப்பாங்க. இன்னொரு ஷெல் ஆஃபீஸ் வந்து சிங்கப்பூரில் இருக்கும். இப்போ சிங்கப்பூரும் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, இந்தியா சிங்கப்பூருக்கு MFN ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கு, மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கு. அப்போது சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் ஏதோ ஒரு சர்வீஸை வாங்குறீங்க, இல்லை ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா இந்திய அரசாங்கமோ இல்லை கஸ்டம்ஸோ இவங்களோ வந்து ஒரு ஆராய்ச்சி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், 2 நாடுக்கும் ஒரு நட்பு இருக்குது. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? இஸ்ரேலேருந்து டேரெக்டாக பில் பண்ண மாட்டாங்க. இஸ்ரேலேருந்து துபாய் போய், துபாயிலேருந்து மொரிஷியஸ் போவோம். மொரிஷியஸ் நமக்கு வந்து MFN நாடு, மலேசியா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி நாடு, சிங்கப்பூர் ஒரு ஃப்ரெண்ட்லி நாடு. இது ரூட் ஆகி வரும்போது இதை வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறது. ரெண்டாவது, இது ஒரு ப்ராடக்ட் கிடையாது. கஸ்டம்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஸ்பையிங் டிவைஸ் எடுத்து வரீங்கன்னா கஸ்டம்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு விர்ச்சுவல் ப்ராடக்ட், இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். இது மாதிரியான கம்பெனிஸ் வந்து இஸ்ரேலில் எக்கச்சக்கமாக இருக்குது. இஸ்ரேல் தவிர பல நாடுகளில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அவங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மேனிப்புலேஷன், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கான்னு தெரியல, போன எலெக்ஷன்ல கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கரெக்ட் காங்கிரஸுக்கு ஒர்க் பண்ணதை நம்ம பார்த்தோம். அவங்க போய் ஒரு ஒப்பந்தமே போட்டு அதுக்கப்புறம் ஒரு இது வந்துச்சு. அதில் கரெக்ட் உங்களுக்கு அந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி இந்த டைம் வந்து இவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சட்டப்படி இது லீகலா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா தேர்தல் கமிஷன், எனக்கு லா தெரியாது, இதை வந்து அவங்க தான் சொல்லணும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ChatGPTல நீங்க போய் கேட்குறீங்க, வினோத் நல்லவரா கெட்டவரா, மோடி நல்லவரா கெட்டவரா அப்படின்னா
அது என்ன ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுதோ அது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அது ஒரு இயந்திர மனிதன் அவனுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா, யாரோ சொல்லிக் கொடுத்தாலும் அவன் கற்றுக்குவான் இல்லைங்களா. ஸோ அதை கற்றுக்கிட்டே இருக்கு. அது ஆன் த ஜாப் 24/7 அதை கற்றுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கம்பெனி இவங்க இப்போ என்ன மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, என்ன கற்றுக்குதோ அதையே மேனிபுலேட் பண்ணுறது. இப்போ வினோத் கெட்டவன் நான் சொல்லி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. அது நான் போய் இப்போ இவர் போய் கேட்குறாரு என்ன சொல்லுவாங்க, வினோத் கெட்டவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேனிபுலேஷனை பண்ணுறது தான் இந்த கம்பெனிஸ். இதுக்கு முன்னாடி நிறையா இதுக்கு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து சாட் ஜிபிடி அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பயஸ் ஆகிடும். அது பயஸ் ஆச்சு அப்படின்னா அது மொத்தமே பயஸ் ஆகிடும். அப்போ நாளைக்கு யார் வேணா போய் என்ன வேணா மேனிபுலேட் பண்ணலாம். கரெக்டுங்களா? மெடிக்கல் ப்ராசஸை நீங்கள் மேனிபுலேட் பண்ணலாம், வேக்சின்ஸை பற்றி நீங்கள் மேனிபுலேட் பண்ணலாம், தனிநபரை பற்றி நீங்கள் மேனிபுலேட் பண்ணலாம். பல ஒரு மோசமான ஒரு இது இருக்குது. இதனால தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ரொம்ப எல்லாரும் பயப்படுறது. பெரிய பெரிய ஆட்கள் இதை பற்றி பயப்படுறது. ஈவன் எலான் மஸ்க் போன்றவர்களே இது வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது வந்து எப்படி போகணும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான இதில் அவங்க அல்காரித்தமை மாற்ற ட்ரை பண்ண இடத்துல இந்த ஓப்பன் ஏன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம், சாட் ஜிபிடி நடத்தக்கூடிய இந்த நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சு தடுத்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன மேனிப்புலேட் பண்ண பார்த்தாங்கன்றதையும் அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. பிஜேபிக்கு எதிராக கருத்துக்கள் உழவணும், கருத்துக்கள் பதிவுண்டு. நம்ம மக்களுக்கு ஒரு விஷயம் இது மூலியமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 100 குரூப், ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு 500 குரூப் இருக்கும். எனக்கு ஒரு 200-300 குரூப் இருக்கு. 100-1000 மெசேஜ் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், கிளிக் பண்ணிட்டு படிச்சுட்டு எமோஷன்ஸ் ஒன்று சந்தோஷப்படுவோம், இல்லை துக்கப்படுவோம், இல்லை கோவப்படுவோம், இல்லை பயங்கரமாக கோவப்படுவோம். ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் கொடுத்து நம்ம அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஆனால் அதில் எவ்வளோ உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதை மேனிப்புலேட் பண்ணுறது தான் இது. இப்போ மனுஷனால ஒரு காலத்தில் வந்து வாட்ஸ்அப் என்ன பண்ணாங்க, 5க்கு மேலே ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து 5000 பேர் கூட ஒரு காலத்தில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப பொய் செய்தியை உருவாக்குது, வதந்திகளை உருவாகுதுன்னு சொல்லி 5 பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இப்போ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டட் ஃபார்வர்டட் மெசேஜ் ஒரு முறை தான் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப பண்ண முடியும். இப்போ பாட்ஸ் வந்துடுச்சு. இதை ஹியூமன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நூற்றுக்கணக்கான ட்விட்டர் அக்கௌண்ட்டை வச்சு இது பண்ணலாம். சைனா இது ஒரு இண்டஸ்ட்ரியாக பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் சைனீஸ் மக்கள் கிடையாது. வீபோவில் நீங்கள் இருக்க முடியாது. இந்தியாவிலேருந்து நீங்கள் வீபோ போட்டு அசஸ் பண்ண முடியாது. அவங்க சோசியல் சமூக ஊடகத்தை உலகத்துக்கு தெரியாமல் அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் வெளியில் உலகமே இருக்கக்கூடிய சமூக ஊடகம், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற இதில் வந்து அவங்க பாட்ஸை யூஸ் பண்ணி அவங்க கருத்துக்களை வந்து வரவேற்றிருக்காங்க. ஓகே, ஸோ இது பாசிபிள். இது நடந்திருக்கா, இது லீகலா இல்லையா அப்படின்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க் எனக்கு தெரியல. இது இப்போ இது ஒரு ப்ரொஃபஷனலாகவே எல்லாரும் ஒரு ஐடி செல்ன்றது எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் பொய் செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். தனிநபர் தாக்குதலாக இருக்கட்டும், தரம் குறைஞ்சு பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. இதை எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பவர் இருக்கு, அவங்க இந்த மாதிரியான ஒரு கட்சி அஃபிஷியலாக பண்ணலாமா கூடாதா, இல்லை அட்லீஸ்ட் அவங்க எலெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு டிக்ளேர் பண்ணிட்டு பண்றது பெட்டர். யார் யார் எந்தெந்த நிறுவனத்தை நீங்க பண்ணிருக்கீங்களோ மக்களுக்கும் தெரியட்டுமே, நீங்க இன்னார் நிறுவனத்தை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா அரசியல் பிரச்சாரத்துக்காக அப்படின்ட்டு. அப்போ அதுல வந்து என்ன அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க, என்ன இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திர முதல்வர் அவர்களுடைய அஃபிஷியல் லேண்ட்ல இருந்துச்சு ஒரு வீடியோ வந்துச்சு. அதை வந்து இவங்க சொன்னாங்க இல்லை இது வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ, அமித்ஷா மாதிரி பேசவே இல்லை அவர்கள் அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க எலெக்ஷன் கமிட்டி தான் முறையிட்டாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு நமக்கு தெரியாது. இது மாதிரியான 100 குற்றச்சாட்டுகள் போகுது. இப்போ அந்த கட்சியை மட்டும் நம்ம ஃப்ரேம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு தவறாக தான் இருக்கும். இது மாதிரி எல்லா கட்சிகளும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதோட இன்னொரு கண்டினியூஷன் உங்களுக்கு வந்து சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேசும்போது கனடாவுடைய அரசாங்கம் அவங்களுடைய அஃபிஷியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டிலேருந்து நம்ம வரக்கூடிய எலெக்ஷனில் இருக்கிறதுலே அதிகமாக நம்ம எலெக்ஷனில் தலையிடுறது சைனா, 2வது மிகப்பெரிய நாடு தலையிடுறது வந்து இந்தியா அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. வெளிநாட்டு தலையீடு இல்லாமல் எந்த எலெக்ஷனுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்தியா மாதிரியான நாட்டில் இவ்வளோ பெரிய எலெக்ஷனில் வெளிநாட்டு தலையீடு இல்லாமல் ஒரு இது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீ இந்த ரிசல்ட்டை ஒரு ஊடகமும் எப்படி போடுதுன்னு சொல்லி நான் என் சேனலில் போட்டிருந்தேன். ஒரு நாடும் இந்த மாதிரி அவங்களோட ஊடகங்கள் எப்படி போடுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்னன்னா மோடி தோத்தாரு ஜெயிச்சாரு, காங்கிரஸ் ஜெயிச்சது தோத்ததுன்னு கிடையாது. கூட்டாட்சி வந்திருக்கு, ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் வந்திருக்கு, பவர்ஃபுல் கவர்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக வெஸ்டர்ன் வேர்ல்டு, அமெரிக்காவாக இருக்கட்டும், மேலே உங்களுடைய யூரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் இஸ்ரேலாக இருக்கட்டும், அவங்களுமே அதான் சொல்கிறாங்க. இஸ்ரேலுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம், அவங்களுக்கு வந்து அதே மாதிரி இரட்டை நாடு வேணும், 2 நாடு பாலஸ்தீனும் இருக்கணும், இஸ்ரேல் வேணும், 2 நாடு கொள்கையில நம்ம வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரிக்கிறோம். அதே சமயம் நம்ம போயிட்டு ஈரான் கூட சபார் போர்ட்டில் ஒப்பந்தம் போடுறோம். நீங்கள் சபார் போர்ட்டில் ஒப்பட்ட ஒப்பந்தத்தை இஸ்ரேல் வந்து ரொம்ப ரசிக்குமான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இங்கே ஒரு வீக் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா சில முடிவுகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கட்சியை பண்ணலாம். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரீட்டி, சிவிலியன் நியூக்ளியர் ட்ரீட்டி போய் மன்மோகன் சிங் அவர்கள் போய் கையெழுத்து போடும்போது அந்த காலகட்டங்களில் கம்யூனிஸ்ட் வந்து ஆட்சிக்கு விட்ரா பண்ணாங்க. சப்போர்ட் விட்ரா பண்ணி தான் அப்புறம் வந்து மம்தா பானர்ஜி உள்ள வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ரன் ஆச்சு. ஸோ ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்களால லாபி பண்ண முடியும். ரொம்ப டீசெண்டான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன். அவங்களால வந்து லாபி பண்ண முடியும். அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் இன்டர்ஃபியரன்ஸ் நிச்சயமாக இருக்கும். பட் அது எந்த லெவலுக்கு இருக்குது, யார் இருக்குது, இது வந்து நம்ம ப்ரூஃப் இல்லாமல் பேச முடியாது. பட் இந்த நிறுவனம் சொல்லுது அப்படின்னா அந்த நிறுவனம் பொய் சொல்லியிருந்தா இந்நேரம் காங்கிரஸ் வந்து கேஸ் போட்டிருக்கலாம் அந்த நிறுவனத்து மேலே. நீங்கள் வந்து என் மேலே அவதூறாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கிரிமினல் டிஃபமேஷனே போட்டிருக்கலாம். காங்கிரஸ் இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச கேஸ்லாம் எதுவும் போடலை அவங்க. அப்போது அவங்க தான் வந்து இப்போ பிஜேபி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. பிஜேபி மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல, அந்த நிறுவனமே சொல்லுது இதுதான் அந்த ஒரு கம்பெனி வந்துன்னு சொல்லி அந்த கம்பெனியும் நேம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கும் என்ன உறவு அப்படின்றத காங்கிரஸ் தான் கிளாரிஃபை பண்ணும். அது வந்து தவறான பிரச்சாரமாக இருந்ததுன்னா காங்கிரஸ் நிச்சயமாக எங்கள் பேரில் கேஸ் பண்ணுவோம், எங்களை வந்து டிஃபமேஷன் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பரவலாக வந்த இன்னொரு விமர்சனம், இன்னொரு கட்டுரைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இப்போ வந்து ஒரு வீக் கவர்மெண்ட், அதாவது அவங்க பாஷையில் வீக் கவர்மெண்ட், அந்த அலைன்ஸ் வந்துருச்சு, இவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல. இனிமே இந்தியா வந்து இந்த பாதுகாப்பு சார்ந்த இன்டர்னல் செக்யூரிட்டி சார்ந்த முக்கியமான முன்னெடுப்புகளை பண்ணுறதுக்கு ஒரு தடையாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து கோலிஷன் பார்ட்னர்ஸை வந்து கேட்டு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. குறிப்பாக எல்லாருமே மென்ஷன் பண்ணது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இப்போ நீங்கள் முடிஞ்சால் தூக்கி பாருங்களேன் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை. இப்போ நீங்கள் கை வைங்களா பார்ப்போம், பொது சிவில் சர்து இப்போ நீங்கள் முடிஞ்சால் செய்யுங்களா பார்ப்போம். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ உண்மையிலே ரிசல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இதை பாதிக்கக்கூடிய விஷயமா மாறும்னு நினைக்கிறீங்களா? எதெல்லாம் நடக்காதுன்றதை நம்ம பார்ப்போம். என்ஆர்சி 2/3 மெஜாரிட்டி, அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வந்து தேவை. என்ஆர்சி வந்து இப்போ பண்ணியிருக்காங்க, எனவே மாநிலங்கள் மூலியமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து சென்சஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுக்காமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன் எடுக்காமல், நீ எடுத்து தான் ஆகணும். 2010-11 தான் நம்ம எடுத்திருக்கோம். 11க்கு அப்புறம் அதே பேஸ் பண்ணி தான் நீ எல்லா சமூக நலத்திட்டங்களுமே அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதில் யார் இன்னும் வறுமை கோட்டு கீழே போனாங்க, யார் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்காங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ சென்சஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ சென்சஸ் எடுத்துட்டு தான் உமன் ரிசர்வேஷன் பில்லை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 2029 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு லா பாஸ் பண்ணாங்க. சென்சஸ் எடுக்காமல் பண்ண முடியாது, ஏன்னா அந்த லால லிங்க் ஆயிருக்கு. இப்போ உமன் ரிசர்வேஷன் பில் இப்போதைக்கு நடக்க போகிறது கிடையாது. சென்சஸில் ஜாதி வாரியாக எடுக்கிறாங்களா இல்லையா, இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போது ஜெயிச்சவங்க யாருமே அது ஜாதி வாரியாக கணக்கெடுப்புக்கு வந்து அதுக்கு சார்பாக இருக்க மாட்டாங்க. இல்லை, நிதிஷ் சொல்லிட்டு நிதிஷ் எடுத்து முடிச்சிட்டாரு. அதனால அவருக்கு எலக்டோரல் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. பீகாரில் அவர் வந்து காலி ஆயிடுவாருன்னு எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. நிதிஷ் அவ்வளோதான், இதுக்கு மேலே 5 கட்சி 6வது முறை மாறிட்டாரு, காலியாக போகிறேன்னா அவருக்கு தெளிவாக அவர் பெனிஃபிட் கொடுத்துருக்கு. நாளைக்கு மிச்ச மாநிலங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான கிரெடிட் யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தான் கிடைக்கும். ஸோ இந்தியா முழுக்க இந்த இதை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்றதுக்கான. இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் பண்ணாங்க, இன்னி வரைக்கும் அதை வெளியிடல. கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ இந்த இஷ்யூ அப்படின்றது எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்க கன்சென்ஸில் வருவாங்க, இல்லை மத்திய அரசு வந்து இல்லை மாநிலங்களில் நீங்கள் உங்களுக்கே அந்த பவர் இருக்குங்க, யார் வேணுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலையுமே இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி டிஎம்கே பெரிய லெவலில் ஆர்வம் காமிக்கல. ஏன்னா அது போய் கை வைக்க யாருமே போய் தேவையாமல் கை வைக்க மாட்டாங்க அதில். ஸோ அது வந்து ஹேங்கிங்காக தான் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இப்போ இதில் தென்னிந்தியாவில் எந்த ப்ராப்ளமும் நான் எதிர்பார்க்கல, மேற்குலையும் எங்கேயுமே நான் எதிர்பார்க்கல, வடக்குலையுமே எங்கேயுமே எதிர்பார்க்கல. ப்ராப்ளம் வந்து கிழக்கில், குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இந்த இடங்கள்ல கடுமையான எதிர்ப்பை பார்க்கலாம். அப்போ மம்தா பானர்ஜிக்கு ஆதரவா இவங்க எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்களா, இல்ல அவங்கவுங்க மாநிலத்தில் இருக்க பாலிடிக்ஸ்? இப்ப அஸ்ஸாம்ல இதை எதிர்த்தாங்கன்னா காங்கிரஸ், நல்ல கவனிங்க, வெஸ்ட் பெங்கால்ல இதை வந்து அவங்க ஆதரிச்சாங்கன்னா கெயின் வந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கு தான், காங்கிரஸுக்கு கிடையாது. அதே சமயம் அஸ்ஸாம்ல காங்கிரஸ் இதை எதிர்த்தாங்கன்னா லாஸ் வந்து காங்கிரஸுக்கு. இது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ரொம்ப காம்ப்ளெக்ஸான டைனமிக்ஸ் இது. ஸோ இது ஒரு நிதிஷ்குமார் மாதிரியான ஒரு தலைவர், இல்லை பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு கன்சென்சஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு தலைவர், அருண்ஜேட்லிலாம் பார்த்துருக்கோங்க. ஜிஎஸ்டி பாஸ் பண்ணாங்க, அப்பவுமே உங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது. ராஜ்யசபால எங்கே மெஜாரிட்டி இருந்துச்சு?
என்ஐஏ சட்டத்தை பாஸ் பண்ணும்போது எங்க மெஜாரிட்டி இருந்துச்சு? 370 பாஸ் பண்ணும்போது எங்க மெஜாரிட்டி? என்ஐஏக்குலாம் டிஎம்கே ஆதரவு கொடுத்தாங்கல்ல, 400க்கும் அதிகமான ஓட்டு அவங்க எடுத்தாங்க. ஸோ இது வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தால் தான் சட்டங்கள் நிறைவேற்ற முடியும், இல்லைன்னா அப்படி கிடையாது. கன்சென்சஸை எப்படி டெவலப் பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னொரு விஷயம், 1 நேஷன் 1 எலெக்ஷன், இது வந்து எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து கிடையாது. இப்போ பிஓகேக்கு வந்துடுவோம். இந்த குறிப்பாக நீங்கள் கேட்டதுனால பிஓகேல இப்போ அந்த இடத்துல வந்து அந்த நாடு நம்ம எப்படி ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷனாக தான் வரும்னு நம்ம பார்க்குறோம். அந்த மக்களை எடுத்து இன்ஸ்டெபிலிட்டி வந்து அதன் பிறகு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கே நடந்து அதன் பிறகு தான் அது வந்து நம்மக்கிட்ட வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இது இப்படி தான் போகும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பேசிக் தம் ரூல், நீங்கள் இந்தியாக்கள் எல்லார்ட்டையும் ஒரு மாநிலத்தில் ஒரு 50,000 பேர் 5,000 பேர்ட்டு நீங்கள் சர்வே எடுங்க, பிஓகே நம்மளுதா இல்லையான்ற கேள்வி திரும்ப எடுக்கணுமா வேணாமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 80% பேர் எடுக்கணும் தான் சொல்லுவாங்க. இப்போ இது எடுக்கக்கூடாதுன்னு எதிர்கட்சிகள் நின்னா, போன எலெக்ஷனில் ஒரு நேஷனலிசம் ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு இந்த பிஜேபியோட வின், அவங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட். இப்போ அது வந்து கொஞ்சம் சப்டில் ஆகி லோக்கல் இஷ்யூஸில் இந்த எலெக்ஷனில் நம்ம ரிசல்ட்டை பார்க்குறோம். திரும்பவும் இது வந்து அவங்களுக்கு இது வந்து லிட்ரலாக அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் தான் இருக்குது. ஸோ பிஓகேவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உட்பட எல்லாருமே ஆதரிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஜம்முவில் இருக்கக்கூடிய 2 ரீஜனல் கட்சிகள் அவங்க எதிர்ப்பாங்க. காங்கிரஸ் உட்பட, கம்யூனிஸ்ட் வேணா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம், காங்கிரஸ் உட்பட பல கட்சிகளும் இதில் ஆதரிப்பாங்க, நிச்சயமாக அதில் ஆதரிப்பாங்க. ஏன்னா இது மாதிரியான நிகழ்வுகள் நம்ம பல வரலாற்றையும் நம்ம பார்த்துருக்குறோம். இதை விட ஒரு இது வந்து நம்ம வந்து மெஜாரிட்டி இல்லாமல் இருக்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டு நம்ம சொல்லலாம். கோயலேஷன்றதை விட மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக இதை விட ஒரு ரொம்ப வீக்காக இருந்த 160-170 சீட் எடுத்து அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அரசாங்கம் வந்து அணுகுண்டு சோதனையை நம்ம நடத்தணும், அதையும் மறந்துடாதீங்க. அந்த ஃபேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கட்சிகள் இருந்தாங்க, டிஎம்கே அன்னைக்கு இருந்தாங்க, பல கட்சிகள் வந்து இருந்தாங்க. அதில் வந்து மரண தண்டனையே இருக்கக்கூடாதுன்னு எதிர்த்த கட்சிகள்லாம் கூட இருந்துச்சு. அப்பயுமே நம்ம அணுகுண்டு சோதனையும் பண்ணோம். ஸோ பாதுகாப்பு விஷயத்தில், தேச பாதுகாப்பு விஷயத்தில் குறிப்பாக நம்மளுடைய பியூகேவோட அம்பிஷன்ஸாக இருக்கட்டும், சீனாவை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னு இருக்கட்டும், இதில் ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. அதில் மாற்றம் வரணும், இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எதிர்த்தீங்கன்னா வேற கட்சிகள், காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவுமே நான் படித்தேன், அவங்களுமே எழுதியிருக்கிறாங்க நான் வந்து மீட்டெடுப்போம், அதெல்லாம் அவங்களுமே எழுதியிருக்காங்க, அவங்களும் தேசிய கட்சி தான். ஸோ அந்த இடத்துல நான் வந்து பார்க்கல. பட் இன்டர்னலாக ரோஹிங்கியாவுடைய கவுண்ட் எத்தனை பேர், இப்போ நீங்கள் நேஷனல் ரெக்கார்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ்ன்றது நம்மளுடைய மக்கள் யார் யார் இருப்பா, யாரும் இல்லை, வெளிலேருந்து யார் இருக்காங்க, இல்லீகலாக யார் இருக்காங்க, இப்போ அந்த கவுண்ட் எடுக்காமல் நீங்கள் ரோஹிங்கியாக்கள் எப்படின்னு தெரியாது, சரிங்களா? எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க, இல்லீகலாக இங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச கிடப்பில் தான் போடப்படும். இல்லை ஒரு கன்சென்சஸ் டெவலப் பண்ணி அது வந்து வரக்கூடிய 5 தேர்தல்கள், இந்த மாநில தேர்தல்கள் ஒரு 5 மாநில தேர்தல் எடுத்துக்கோங்க, அதில் பிஜேபி பெர்ஃபார்ம் பண்ணுது, அது மெயின் ஃபேக்டர். நம்ம வெறும் இந்த எலெக்ஷனை மட்டும்தான் பார்க்குறோம். இந்தியாவில் எப்பயுமே தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும். இவங்க தொடர் வெட்டியில் இருந்தாங்க, தொடர் வெட்டியில் இருக்கும்போது 10 வருஷத்துல ஏதோ நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்துல ஈஸியாக செஞ்சு முடிச்சாங்க. 370 இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் செஞ்சு முடிச்சாங்க, சிஏவா இருக்கட்டும், பல விஷயங்கள், ஜிஎஸ்டி வரலாற்றிலே மிக முக்கியமானது ஜிஎஸ்டி கன்சென்சஸ் அன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாமே அவங்க செஞ்சு முடிச்சாங்க. மெஜாரிட்டின்றது 272 மட்டும் பார்த்துட்டு இருக்கோம், ராஜ்யசபாவில் வேணும், மாநிலங்களவையில் நீங்கள் ராட்டிஃபை பண்ணணும், 19 மாநிலங்கள் நீங்கள் ராட்டிஃபை பண்ணணும், இவ்வளவுமே இருக்கு. ஸோ கன்சென்சஸ் டெவலப் பண்ணி அவங்க போவாங்க. அதற்கான இண்டிகேஷனை பிரதமர் முதல் நாளே கொடுத்துட்டாரு. யூனிஃபார்ம் சிவில் கோட் அதை கொண்டு வரல எதுவும் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதில் இவங்க வந்து இது ஒரு ஹிந்துக்களாக இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கே எதிரான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் வந்து இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பழங்குடியின மக்களுக்கும் அவங்களுக்கு உண்டான ஓன் ரிச்சுவல்ஸ் இருக்குது, ஓன் இது இருக்குது. கோவாக்கு பார்த்தீங்கன்னா தனி லாவே இருக்குது. அப்போது இது அடுத்த தேர்தலில் வரக்கூடிய ஒரு 3 தேர்தல், மகாராஷ்டிரா, ஹரியானா, அதுக்கப்புறம் வரக்கூடிய டெல்லி தேர்தல், இந்த தேர்தலில் இந்த இஷ்யூவை இவங்க வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த தேர்தலில் சேஃபாக இவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த விழுந்த வாக்கு சதவீதம் திரும்ப இவங்களுக்கு கிடைக்குதா, அப்போ ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா நிச்சயமாக அவங்க எடுத்துட்டு போவாங்க. இல்லாட்டி அதுவுமே பெண்டிங்கில் தான் இருக்க போகுது. நம்ம வந்து உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்க முடியாது. ஏன்னா அதுலேயே நிறைய 2 தாட்ஸ் இருக்குது, இதை போய் பண்ணணுமா வேணாமான்ட்டு. இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன், அதை அவங்க எதிர்பார்த்தது 300+, 400 நான் சொல்லியிருக்கலாம், எனக்கு அதில் உடன்பாடு முதல் நாள்லேருந்தே கிடையாது. நான் எதிர்பார்த்தது ஒரு 300 டச் பண்ணுவாங்க, இருக்கிறத காப்பாற்றிக்குவாங்க, அந்த 300 சரிஞ்சு வரமாட்டாங்கன்னு தான் நம்ம பார்த்தோம். மேபி சவுத்தில் ஒரு 5-6 சீட் எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்மளோட கணக்கு இருந்துச்சு. நான் அரசியல் ஆய்வாளர்லாம் கிடையாது, எனக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, நான் அதை வச்சுட்டு சொல்கிறேன்.
அப்போ இந்த இடத்துல இப்போ அவங்க திரும்ப இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் தாட்டா இருக்குமே தவிர இந்த மேஜர் சேஞ்சஸ்லாம் கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்துட்டு பண்றது தான் கரெக்ட். இந்த பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும், ஸ்வீப்பிங் ரிஃபார்ம்ஸ் நீங்க கொண்டு வரணும்னா ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல இருந்து உட்காந்து பண்றது தான் இது. எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ல எனக்கு பெரிய லெவல்ல சேலஞ்ச் தெரியல. சைனாவோட பத்திரிகையில கொண்டாடினாங்க அவங்க, இந்தியா இனிமே எங்க கூட மேனுஃபேக்சரிங்ல கம்படிஷனே பண்ண முடியாது, உங்களுக்கு இனிமே கோயலேஷன் கவர்மெண்ட் உங்களால டிசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு ஓப்பனா கட்டுரையே போட்டாங்க. நல்ல ஒரு ஆர்டிக்கல் அது. இந்த காரணங்களால எங்களுக்கு ஒரே ஆட்சி, நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க என்ன முடிவு வேணா எடுப்போம், என்ன சீர்திருத்தங்கள் வேணா கொண்டு வருவோம், அதனாலதான் நாங்க உலகத்தோட நம்பர் 1 கண்ட்ரியா நீங்க இருக்கிறோம், நம்பர் 2 கண்ட்ரியா இருக்கோம், நீங்க வந்து இந்த எங்களை இப்போ காம்படிஷன் பண்ணிடலாம்னு நினைச்சீங்க. அவங்க டெமோக்ரஸி ஜனநாயகத்தையே பார்த்து அவங்க சிரிச்சு அப்படி பண்ணாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல இங்க முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது சந்திரபாபு நாயுடு. அவருடைய இதெல்லாம் நீங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் பண்ண அந்த சீர்திருத்தங்கள்லாம் வந்து மிச்ச மாநிலம் நினைச்சோட பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஸ்வீப்பிங் ரிஃபார்ம்ஸ்லாம் அவர் கொண்டு வந்தாரு. ஸோ அவருமே ஒரு ப்ரோ ரிஃபார்மிஸ்டான ஒரு பர்சன். ஒன் ஆஃப் த மெயின் இது. நிதிஷ் அவர்களுக்கும் இந்த ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது. பீகாரை முன்னுக்கு கொண்டு போனா வெறும் நிதியை வாங்கி நீங்க மக்கள்கிட்ட கொடுத்து மட்டும் கொண்டு போக முடியாது, வேலை வாய்ப்பை உருவாக்கினா தான் பீகார் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு இது தெரியல. விவசாயம் எனக்கு பெரிய இதுல ஒரு இது ஸ்ட்ரக் ஆகுறது எங்க இவங்க ஸ்ட்ரக் ஆகுங்கன்னு பாத்தீங்கன்னா விவசாயங்க. விவசாயத்துல பண்ண வேண்டிய சேஞ்சஸ் நிறைய இருக்கு. இன்னும் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயம் வந்து லாபகரமானது கிடையாது. நான் ஒரு விவசாயம், எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். கண்டிப்பா அது லாபகரமானது கிடையாது. அப்போ அந்த இடத்துல ஜேடியு எப்படி எடுப்பாங்க, நாயுடு அவர் எப்படி எடுப்பாரு? ஏன்னா ஆந்திராவுமே ஒரு விவசாய பூமி, மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது பார்க்கணும். நேஷனல் லெவல்ல இன்டர்னல் செக்யூரிட்டி, எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டியில பெரிய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கவே இருக்காது, இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி பிஜேபியோட, ஸ்டில் பிஜேபி அங்கதான் முடிவுகள் எடுக்கப்படுது. சரிங்களா? மேக்சிமம் சின்ன சின்ன இடத்துல அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஓட்டெல்லாம் தேவைப்படுது. இந்த இஸ்ரேல் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அங்கே சில இதெல்லாம் நடக்கும், கேரளாவில் இதெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தோம். அது மைனர் இதில் தவிர இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே, கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் அதை பாதிக்கிற அளவுக்கு, அதை மாற்றத்த அளவுக்கு எந்த ஒரு கட்சிக்குமே ஸ்ட்ரென்த் கிடையாது. அதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தருணத்தில் சென்செக்ஸ் வந்து 77,000 ஹையஸ்ட் இன் ரெக்கார்ட் இந்தியா. அந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டை என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ரிஃபார்ம்ஸ்லாம் போகும், இவங்க எதுவும் மேலும் மாத்திர மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, இதுல இன்னொரு விஷயமா சொல்லப்பட்டது அக்னிவீர். அக்னிவீரும் வந்து நிறைய இடத்துல வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு. அது வந்து கவர்மெண்ட் வந்து நினைச்சு கொண்டு வந்ததுங்கிறது வேற, ஆனா அது நிறைய இடத்துல வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு. குறிப்பா இந்த ஆர்மிக்கு போகக்கூடிய குடும்பமா போகக்கூடிய அவங்க எல்லாமே அதை நினைச்சு வந்து ரொம்ப ஃபெட்டப் ஆயிருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றாங்க. அது உண்மையா? ஸ்டாட்டிஸ்டிக்லாம் நம்ம பார்ப்போம். இருக்கிறதுலையே, அதாவது 10 லட்சம் பேருக்கு எவ்வளவு பேர் ராணுவத்துக்கு போறாங்க, இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து ஹரியானா, ரெண்டாவது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷோட தேர்தல் முடிவு என்னன்னு சொல்லுங்க? கிளீன் ஸ்வீப் பிஜேபி. அப்ப இது பாதிச்சிருக்கணும்ல, அங்க பாதிக்கல. ஆளுங்கட்சி யாரு? காங்கிரஸ். எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அங்க ஹரியானால பாதிக்க. ஆனா அதுல என்னன்னா பை எலெக்ஷன்ல அவங்க வந்து ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க, ஆட்சி தக்க வச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மெஜாரிட்டியில ஒரு ஆட்சி ஓடிட்டு இருக்கு. இருந்தாலுமே ரூலிங் கவர்மெண்ட். ஹிமாச்சல் இரண்டாவது அதிகமான சின்ன மாநிலம், சின்னது. நான் சொல்ற சராசரி விகிதம் 10 லட்சம் பேர் எத்தனை பேர் ராணுவத்துக்கு போறாங்க, இரண்டாவது மிகப்பெரிய. அங்க என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு பாருங்க. ஹரியானால பாதிக்கு பாதி காங்கிரஸ் இவங்க வந்திருக்கிறாங்க. அக்னிபத், அதாவது இவங்களுடைய ஒரு 6 தொகுதியில் இவங்க தோத்துருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 காரணம் இருக்கும். அது 10வது காரணமா அக்னிபத் இருக்கு அந்த 6 தொகுதியில மட்டும். ஓகே, நான் சொல்றது கவனிங்க. 10 காரணம் இருக்கு, 10வது காரணமா அந்த இது இருக்குது. இப்ப திமுக கொஞ்சம் வாக்குக்கு வித்தியாசம் கம்மியா இருக்காங்க அப்படின்னா கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, அதனாலதான் மக்கள்லாம் எடுத்து ஓட்டு போடுவாங்க, அப்படி ஒரு நெரேட்டிவ் வந்து இவங்க செட் பண்றாங்க. உண்மை அது கிடையாது. கேளம்பாக்கம் ஒரு 10வது ரீசனா சில பேர் அதுக்காக கோவப்பட்டு ஓட்டு போடாம இருந்திருக்கலாம். அப்பயும் அவங்க ஜெயிச்சு தான் இருக்கிறாங்க. அடுத்த மாநிலம் வந்து யூபி. அக்னிபத் வந்து கொண்டு வந்த பிறகு 2022ல மிகப்பெரிய வெற்றியை யூபியில பெறாங்களா? சோ எந்த திட்டம் உங்களை பாதிக்குதோ அதோடைய கோபம் வந்து இம்மிடியேட்டா இருக்கிற தேர்தலில் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதன் பிறகு வர தேர்தலில் லா ஆஃப் டிமினிஷிங் எஃபெக்ட் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். கரெக்டுங்களா? 2011 தேர்தலில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இதுல காங்கிரஸ் உடந்தையா இருந்துச்சு, தடுத்திருக்க முடியும். அந்த எலெக்ஷன்ல அந்த ரிசல்ட்டை நீங்க பாத்தீங்க, காங்கிரஸ் எப்படி தோத்துதுன்னு பாத்தீங்க.
இன்னைக்கும் அதே பிரச்சாரம் முன்வைக்கப்போ. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் தோக்குறாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஸோ அதோட ரியாக்ஷன் யூபியில் வரணும் அப்படின்னா 2022 அவங்க அந்த ரிசல்ட்டை காமிச்சிருக்கணும். 24 ஒரு கணிசமான அளவு அது டீட்டெயிலுக்குள்ள நம்ம போறோம்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்னிபத்துக்கு நடத்தப்பட்ட போராட்டங்கள், அது அக்னிபத்துக்கு அகைன்ஸ்டாக அவங்ககிட்ட கொடுத்தது. அக்னிபத்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அதாவது இந்த 10ல் 1லேருந்து 10ல் இது 10ல் கூட கிடையாது யூபியில். ஓரளவுக்கு வந்து அங்கே ஒரு பேச்சு பொருளாக அந்த அதிருப்தியை உண்டு பண்ணும்போது இங்கே பாருங்கப்பா இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை வச்சார். அந்த வீடியோஸ் நார்த் இந்தியாவிலேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. உங்கள்கிட்ட வந்து உங்களெல்லாம் 4 வருஷம் வச்சு தூக்கி போட்டு இவர் வந்து அதானிக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அப்படின்ட்டு. அதானி வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறாரு. இங்கே இப்போ நம்ம பசங்க வந்து போய் வேலை பார்க்குறாங்க. இது வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இவங்க எதிர்பிரச்சாரம் பண்ணல. இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இந்த கவர்மெண்டோடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூட்ரல் பர்சனாக நான் சொல்லக்கூடியது என்னன்னா, இவங்க எதுக்காக அதை கொண்டு வந்தாங்க, அதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன. சிஆர்பிஎஃப் 5% வேகன்சி, பிஎஸ்எஃப்ல வேகன்சி, நிறைய அக்னி வீரர்கள் இப்போ போய் ஜாயின் ஆவாங்க. அதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போட்டு காமிக்கணும். அது எதுவுமே பண்ணல, யாருமே இவங்க ரெஸ்பாண்டும் பண்ணலை. ராணுவத்துல இருந்து பல பேர் இவங்களே இருக்கிறாங்க. ஜெனரல் வி கே சிங் அவர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு மூத்த ஒரு தலைவர். அவரெல்லாம் இவங்க இன்னும் ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து நடத்திருக்கணும். அந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்திருக்கணும். அந்த பிரச்சாரத்தை வந்து இவங்க இது பண்ணல. ஸோ ஓரளவுக்கு நம்ம டென்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல இருந்து ராணுவத்துல பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. மத்திய பிரதேஷ்ல இருந்து வராங்க. ஒடிசால இருந்து கணிசமான அளவுக்கு இருக்காங்க ராணுவத்துல. இது வந்து ஒடிசாவை பத்தி யாருமே பேசாதனால அது வந்து காணாமையே போயிடுச்சு. தேர்தல் இருந்து கணிசமான அளவுக்கு ஒடிசால இருந்து வராங்க. அங்க தேர்தல் ரிசல்ட் நீங்க பாத்தீங்க. இத இப்போ இந்த சீக்வன்ஸ்ல வாங்க. ஹரியானா, அடுத்தது ஹிமாச்சல், 3வது யூபி, 4வது பஞ்சாப், இதுக்கு நடுவில் வர பெல்ட் வந்து பீகார். பீகார் தேர்தல் என்னாச்சு? அக்னிபத்துக்கு எதிராக போராட்டம், அக்னிவீர் திட்டத்துக்கு எதிராக போராட்டம் முதல்ல எங்க ஆரம்பிச்சு சொல்லுங்க? பீகார்ல தான் ஆரம்பிச்சது. ட்ரெயினில் அடுத்த புறமா ஹைதராபாத்ல பார்த்தோம் இது. ஸோ எந்த போராட்டத்தில் அதிகமாக, எந்த இடத்துல அதிகமாக அந்த போராட்டம் வந்துச்சோ, அந்த அதிருப்தி வந்து வந்துச்சோ, அந்த மாநிலத்தில் 31 தொகுதி அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ அதுதான் எலெக்ஷன் இஷ்யூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 5 தொகுதியாக தோத்துருக்கணும். அந்த ஃபேக்டர் இருக்கு. அக்னிபத்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் நான் சொல்றேன். அது மட்டுமே டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. அக்னிபத்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரிவ்யூ படி 2020 கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் 4 வருஷம் கழிச்சு ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ரிவ்யூ ரிப்போர்ட் வந்து வந்துருச்சு. ராணுவம் சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் பத்தாதுங்க, அவங்க வந்து கத்துட்டு இருந்ததுக்குள்ள அவங்க வெளில போற மாதிரி இருக்கு. எங்களுக்கு வந்து திரும்ப ஒரு ஃப்ரெஷ், நம்ம ஒருத்தர் நீங்க வந்து இப்போ உங்களுக்கு கீழே ஒருத்தர் ட்ரெயின் பண்றீங்க, அவர் கேமராலாம் கத்துக்கிட்டு எல்லாம் பண்றது ஒரு டைம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வாங்க நீங்க சொன்னீங்கன்னா அப்படி இருக்கும், டேலண்டா இருப்பீங்க. ஸோ 4ன்றது 8 வருஷம் ஆகுங்க. 8 வருஷம். 2வது ரெக்கமெண்டேஷன் 25% ரிட்டென்ஷன், 75% நம்ம வந்து சி ஆஃப் பண்றோம், அது 50% ஆகுங்க. 3வது வந்து டெக்னிக்கல் பிரிவுகள் இருக்கக்கூடிய, இது நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதிகமாக டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது. டெக்னிக்கல் பிரிவுக்கு உச்சபட்ச வரம்பை உயர்த்துங்க. இந்த வயது வரம்புன்றது 17 to 19 இருக்கிறது 23 ஆக்குங்க. எங்களுக்கு டிகிரி படிச்சது வரப்போ பசங்க நிறைய பேர் தேவை. இந்த 3 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ட்ரைனிங்கோட தரம், அதாவது அந்த அக்னி வீரர்களுடைய உடல் தகுதி, மனத்தகுதி, டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. எழுதி வச்சுக்கங்க, டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. 5-10% இங்கே எங்கன்னு வேணா இருக்கலாம், அங்கே எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தருணத்துலையும் இப்போ ஜம்மு காஷ்மீர் இப்போதான் அந்த விஷயம் பற்றி நம்ம பேசி முடிச்சோம். நம்ம ஒரு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கோம்னா யார் கிரவுண்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இதே அக்னிவீரர்கள் தான் இருக்காங்க. இப்போ இனி நம்ம இது பண்ண விட்டுட்டோமா? இந்த அக்னிவீர் வந்த இந்த 3 வருட காலத்தில் இராணுவத்தினர் வந்து மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிட்டாங்களா? கிடையாது. இதே அக்னி வீரர்கள்லாம் போன வருஷம் யாங்சேல, அருணாச்சல் பிரதேசில் சீன வீரர்கள் 150 பேர் அடிபட்டு கையில் கட்டு போட்டு போனதையும் பார்த்தீங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 60 வீரர்களில் ஒரு 25 வீரர்கள் அக்னி வீரர்கள் தான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் சேட்டலைட் டிவி வந்து புதுசாக வரும்போது அது ஒரு பெரிய அப்ரோச்சாக இருந்துச்சு. ஸோ எங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் இப்போ வந்து கவர்மெண்ட் என்னன்னா இதை கொண்டு வந்தாச்சு, இனி என்ன நினைச்சாலும் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டோம், அது தப்பு. இப்போ யார் இதில் கஸ்டமர் யாரு? பாலிசி எடுத்தது அரசாங்கம், இதோடைய கஸ்டமர் யாரு? ராணுவம். அவங்க இதெல்லாம் வேணும்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க திட்டம் கேன்சல் பண்ணணும்னு சொல்லல. ஜேடியூ என்ன சொல்றாங்க, சொல்றது நல்லா கவனிச்சிங்கன்னா, இதை ரிவ்யூ பண்ணுங்க, இதை மறு ஆராய்ச்சி பண்ணுங்க, தேவைப்படுறதை செய்யுங்க, இது பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ பீகாருக்கு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் அவங்க கொடுத்தாகணும். நிச்சயமா அந்த டிமாண்ட் அவங்க வைக்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அது
இப்போ கொடுக்கும்போது நீங்கள் ஒரு நிதியமைச்சராக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து கட் பண்ணி தான் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு கொடுக்க போகணும். இப்போ பீகாருக்கு கொடுக்கும்போது அது மிச்ச மாநிலங்களில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்த தான் போகுது. அவங்க எங்களுக்கு கொடுக்கல, ஆந்திராவும் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் டிஃபென்ஸ் பட்ஜெட்டையும் உயர்த்திட்டு உங்களோட எக்யூப்மெண்ட்டையும் உயர்த்திட்டு அது பண்ண முடியாது. எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், அன்னைக்கு தெரியும். ஸோ நிச்சயமாக அக்னிவீரர் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. அந்த ரிவ்யூன்றது எவ்ரி 4 இயர்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும். இந்திரா காந்தி அவர்கள் நேரத்தில் இதே அக்னி வீரர் சிஸ்டம் அன்னைக்கு இருந்துச்சு. இதை பத்தி யாருமே பேசல. 7 வருஷம் சர்வீஸ் தான் அன்னைக்கு இருந்துச்சு. இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த போது அந்த திட்டம் வந்து 7 வருடம். ஏன்னா அன்னைக்கு கையில பணம் கிடையாது நாட்டுக்கிட்ட, நமக்கு த்ரெட்டு ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த 7 வருடம் சர்வீஸ்ல இருந்தவங்க தான் போய் 13 நாள்ல 93,000 வீரர்களை வந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சரண்டர் பண்ணி வச்சுட்டு ஒரு தனி நாட்டை உருவாக்கி கொடுத்துட்டு நீங்க அது ஒரு சுதந்திர நாடா இருக்குது. இதை யார் பண்ணது? ஸோ இது வந்து இங்க கிரவுண்ட் இம்பாக்ட், இவங்க அரசியலை இதை மிக்ஸ் பண்ணி அது வந்து அப்படியே ஒரு ஸ்னோபால் பண்ணி ஒரு இதுவா காமிக்கிறாங்களே தவிர பாக்கெட்ஸ்ல அந்த பிரச்சனை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் குறிப்பிட்ட ஊர்ல இருந்து 4வது 5வது தலைமுறையா வந்துட்டு இருக்கக்கூடிய இதுல கொஞ்சம் தேவை ஏற்பட்டிருக்கு. அப்ப நாங்க பிஎஸ்எஃப் போறோம். ராணுவத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் நீங்க ராணுவத்துல மட்டும் பண்ணீங்க, துணை ராணுவத்துல ஏன் பண்ணல? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ ஒரு இளைஞனுக்கு அந்த ராணுவ குடும்பம் அந்த பாரம்பரியத்துல இளைஞனுக்கு அவனோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ராணுவம் தான். துணை ராணுவத்துல போகும்போது அவன் ஊர்லயே கொஞ்சம் கேள்வி பண்ணுவானுங்க, உனக்கு அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இல்லப்பா, நீ ராணுவத்துலாம் போக முடியல, துணை ராணுவத்துல போயிட்டு. அந்த கிளாசிபிகேஷன் அங்கேயே இருக்கு. சரிங்களா? இப்போ வித்தின் ராணுவத்துல பாத்தீங்கன்னா பேராகமெண்டோ மெரூன் பரே போட்டு வராங்க, அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். நானே பார்த்தேன் இவெல்லாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு. அந்த இது இருக்கு. ஒருத்தர் ஒரு தகுதிக்கு நீங்க போகும்போது அதற்கு உண்டான ப்ரைடு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ பார்க்கறது ட்ரெடிஷ்னலாக வரவங்க வரல, இதை அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க. பல ஆங்கில ஊடகங்கள் போய் கிராமத்தில் இன்டர்வியூலாம் போட்டாங்க. அது உண்மைதான். அதே சமயம் இது வரைக்கும் ராணுவத்தை பற்றி யோசிக்காதவங்க 16 வருஷம்லாம் நல்லா சர்வீஸ் பண்ண முடியாது, ஆனால் ராணுவத்தில் போய் எனக்கு சேரணும்னு ஆசை இருக்குது. பேஸ் இன்க்ரீஸாக இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பாக்கெட்ஸ்ல குறிப்பிட்ட மாவட்டங்கள் இருந்து திரும்ப ராணுவத்துல வந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க தான் வருது. 45,000 வேகன்சிக்கு 8 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கு இந்தியா முழுக்கத்துல இருந்து. இப்போ நார்த்ல அந்த குறிப்பிட்ட கிராமத்துல குறையுது. வேலூர்ல இன்னைக்கு நமக்கு குறைஞ்சிருக்கா? கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. ஆனா வந்து திருவண்ணாமலையில அதிகமா இருக்கு, கடலூர்ல அதிகமா இருக்கு, நாகப்பட்டினத்துல அதிகமா இருக்கு. பேஸ் இன்க்ரீஸா இருக்கு. இன்னைக்கு பல பேர் நான் எங்கிட்ட கேட்டு இருக்காங்க, இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு அக்னிவீர் பத்தி பேசலாம், இதை பத்தி இந்த திட்டத்தை சொல்லுங்க, இதை படிச்சுட்டு வந்தா. ஏன்னா இதை நீங்க இப்படி பாருங்களேன், வறுமையில இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, நான் வந்து +2 முடிச்சுட்டு நான் 10th முடிச்சுட்டு அக்னிவீரராக போறேன். 4 வருஷம் என்னுடைய வேலையை நான் பண்றேன். எனக்கு ஒரு 25 லட்சத்தை பணத்தை எடுத்துக்கிறேன். அடுத்து என்னோட ஹையர் எஜுகேஷன் நான் போகலாம்ல. நீங்க இப்படியும் பார்க்கலாம்ல. செல்ஃப் சஃபிஷியண்டா நீங்க போகலாம். யார் நம்பியும் இல்லாம, கடன் வாங்காம, கந்து வட்டிக்கு வாங்காம, ஸ்காலர்ஷிப்பு கலையாம, லோனுக்கு போகாம நீங்க போகலாம். ஸோ இந்த திட்டம் வந்து இது ஒன்று மட்டுமேல வந்து எலெக்ஷன் பாதிச்சிச்சுன்னா கண்டிப்பா கிடையாது. அப்படி பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேர்தலில் இவங்க கமிட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. எந்த கட்சியுமே தோக்கிறதுக்கு அரசியல் பண்ணல, அதனால உங்களுக்கே தெரியும். ஸோ அது இல்லைன்றதை இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான காரணம் அதுதான். இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, இது எல்லாரும் வந்து சந்தேகத்தில் அவங்களுடைய கற்பனையில் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. அதனால இந்த ஆட்சி 5 வருஷத்தை கடக்குமா, தாண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ரொம்ப வீக் கவர்மெண்ட்டாக இருக்குது, தாங்காது, நாளைக்கு போகலாம், நாளைக்கு போகலாம். சுப்பிரமணிய சாமி கூட கணிச்சிருக்காரு, அடுத்த மார்ச்சுக்குள்ளே இந்த அரசு கவுந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? அன்னைக்கு காலகட்டங்களில் அரசியல்வாதிகள் யோசிச்சது வேற, இன்னைக்கு இது நடக்காததுக்கான ஃபேக்சுவல் ரீசன் வந்து நான் சொல்கிறேன். நான் நம்புறது, நான் தப்பாக கூட இருக்கலாம். முதல்ல காஸ்ட் ஆஃப் எலெக்ஷன். எத்தனை பேர் திரும்ப போய் தேர்தலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் களத்திலிருந்து பார்த்துருக்கீங்க, எவ்வளோ செலவாகும், எவ்வளோ ஒரு கடினமான ஒரு வேலை. போய் ஜெயிச்சுட்டு திரும்ப வர்றது, திரும்ப உங்களுக்கு சீட்டு கிடச்சி நீங்கள் திரும்ப போய் பண்ணி மக்கள் திரும்ப வாக்கு போட வரணும். இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்பிக்கள் விரும்புவாங்களா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஹிஸ்ட்ரி எடுத்து பார்ப்போம். பிஜேபி கோரா இருந்த 2 அரசாங்கம் இதோட நம்பர்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. என்டிஏ 13 நாள் 13 மாதம், அப்புறம் அந்த 5 வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி. ஸோ யூபி எடுங்க, நரசிம்மராவ் அவர்கள் இருந்த ஆட்சி, இந்த மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஒன்று சேம். அந்த ஆட்சிக்கும் இதே தான் சொன்னாங்க, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு பிரதமர், எப்போ வேணா கவுந்துரும். இந்தியா பெற்ற மிகப்பெரிய வளர்ச்சி அந்த டைமில் தான் இருந்துச்சு.
இந்தியாவுடைய ஸ்வீப்பிங் ரிஃபார்ம்ஸ், மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்கள், இன்னைக்கு நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கான அஸ்திவாரம் அப்பதான் போடப்பட்டுச்சு. இந்தியாவுடைய மிக முக்கியமான அணுசக்தி அணுவாயு திட்டங்கள் அப்பதான் போடப்பட்டுச்சு. இந்தியாவுடைய மிக முக்கியமான மிலிட்ரி பர்ச்சேஸ் அப்பதான் நடந்துச்சு. 5 வருஷம் அந்த ஆட்சி வந்து முடிஞ்சது. இப்போ அடுத்து யூபிஐக்கு வந்துருங்க. 168 MP நினைக்கிறேன். 168, இங்க 240. 2வது முறை அவங்க ஆட்சிக்கு வராங்க, 206, இங்க 240. இப்போ இந்த கோர் அப்படின்றது ஒரு பெரிய கட்சி வேணும். இதை நான் வந்து ஷுவர் ஷார்ட்டா இந்த அரசாங்கம் நிற்காதுன்னு சொல்றேன். எப்பன்னா காங்கிரஸ் இல்லாத, பிஜேபியும் இல்லாத, இவங்க வெளியில யாராவது நின்று சப்போர்ட் பண்ணி இந்த மாநில கட்சிகள் யாராவது ஒருத்தர் பிரதமராக இருந்தாங்கன்னா அந்த அரசாங்கம் எனக்கு தெரிஞ்சு 300 நாள தாண்டது கிடையாது. தேவேகவுடால பார்த்திருக்கோம், குஜரால் அவர்களை பார்த்திருக்கோம். ஒருவேளை இந்தியா அலைன்ஸ் இருந்துச்சுன்னா மேபி அது தாங்கி இருக்காது. இந்தியா அலைன்ஸ் 100 நாள் தாண்டி இருக்காதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா காங்கிரஸ் ஒரு 200, 150 பிளஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் டைனாமிக்ஸ் 200 அவங்க டச் பண்ணி ஆகணும். 150 to 200 எங்கேயாவது அவங்க இருந்து அந்த கோர் இருந்தாதான், இந்த காந்தம் வந்து பெரிய காந்தம் இருந்தாதான் சின்னதெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு அந்த அரசாங்கம் வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் யாரும் சொல்லுங்க 2024 அகிலேஷ் யாதவ் சொல்லுவோம். இப்போ அவருக்கு என்ன ரோல் இருக்கு? அவர் தெளிவா இப்போ என்னோட அப்போசிஷன் லீடர் பதவியை அசம்பிளியில் ரிசைன் பண்ணோம். நேஷனல் பாலிடிக்ஸ் எங்கேஜ், ராகுல் காந்தியோட எங்கேஜ், அவரை விட தேர்தலில் வெற்றி பெற்ற அனுபவம் இருக்கு. முதலமைச்சர் 5 வருஷம் இருக்கிறாரு. அவருக்கு அந்த ஆசை இருக்காதா? யூபி மிகப்பெரிய மாநிலம். இப்போ மம்தா பானர்ஜி அவர்களை பாருங்க, வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி இப்படி பண்ணிடுச்சு அப்படி பண்ணிச்சு, தடுத்து நின்று கீழே கொண்டு வந்துட்டாங்க. 30 சீட்டுக்கு மேலே அவங்க கிட்ட இருக்கு, 30 சீட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஆசைப்பட மாட்டாங்களா? அவங்களுக்கு இது ஃபேக் எண்ட் ஆஃப் கரியர். இன்னும் எவ்வளோ நாள் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். தேசிய அரசியல் நோக்கி அவங்க முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. 2வது இது அவங்களுக்கு இருக்கு. காங்கிரஸ் ஒன்று எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியும், அது ஒன்று இருக்கு. நம்மளுடைய முதல்வர் வந்து இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேஸில் நான் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார். இவரை ஒருத்தரை தவிர நீங்கள் வந்து இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் சொல்லுங்க, தேசத்துக்காக இந்த மோடி அரசாங்கம் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் எல்லா தியாகத்தையும் பண்ணி எந்த கண்டிஷனும் எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்றோம், எங்களுக்கு மினிஸ்டரும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் ஒரு கட்சி சொல்லுதான் சொல்லுங்க. 2 கட்சி வச்சுட்டு MP வச்சுட்டு இருக்க கூட அவங்களும் சொல்றாங்க நாங்கள் வந்து பிரதமராக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அங்கதான் பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் ஆரம்பிஞ்சதுன்னா எத்தனை நாள் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் மீறி, நான் சொன்ன காரணங்கள்லாம் மீறி அரசியல் அப்படின்றது நம்ம இது இங்க சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்றதோ இல்லை இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சொல்றதோ ஒரு பாயிண்ட்ல நான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த 5 மாநில தேர்தல்களில் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து அதுல மாற்றம் வருது. இந்த ரைடரை மட்டும் நீங்க மாற்றவே மாற்ற முடியாது. அடுத்த 5 இதுல இப்போ ஒரு மேண்டேட் கொடுத்துட்டாங்க, இது அப்படியே நெக்ஸ்ட் எலெக்ஷன் கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு அதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மேண்டேட். ஆமா, அவங்களுமே அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஸ்டீமா, எதிர்கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஓடலாமா, இது இப்படியும் போகும் இப்படியும் போகும். இப்போ அடுத்த 5 எலெக்ஷன் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பேச்சுக்கு சொல்றேன், அடுத்த 5 எலெக்ஷன் வந்து பிஜேபி தோக்குதுன்னு வச்சுக்கோம். இங்க சலசலப்பு வரும் நிச்சயமா. கூட்டணி கட்சிகள் இன்னும் டஃபா பேசுவாங்க, ஜெயிக்கிறவங்க தான் மந்தம் கட்டுவாங்க. சிம்பிள், அரசியல் அவ்வளவுதான். அதே மாதிரி இவங்க 5 தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதே கூட்டணி கட்சிகள் அடங்கிதான் போயிடும். பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி தான். மக்கள் யார் கையில அதிகாரம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஆட முடியும். அதுவும் 5 வருஷத்துக்கு தான். அதுதான் இந்த ஜனநாயகத்தோட, நம்ம வந்து என்னதான் இந்த கோவப்பட்டு என்னதான் பேசினாலும் ஜனநாயகத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி யாருன்னா நம்ம தான், பொதுமக்கள் தான். ஜெகன் ரெட்டி அவர்கள் என்ன பேசினார் அசம்பிளிலன்னு 5 வருஷம் முன்னாடி அந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாருன்னு பாருங்க. யாரையும் தூக்கி கொண்டு போய் ஹரியானால வைக்க முடியும், அவங்க கூட்டு வந்து கீழே விட முடியும். இந்த 5 மாநில தேர்தல் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து போகுது. அதுல 50-50 இருந்தா கூட அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனா 5க்கு 5 இவங்க இந்தியா சைடு தோக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா ஒரு த்ரெட் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். ஜெயஹிந்த்.